ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு சொல்லும்படியாக சொன்ன வசனம் நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்காக அங்கும் இங்கும் அலைந்து வேதனையோடு கூட ஆசீர்வாதம் இல்லாமல் திரும்பி வருகிறத பார்க்கிறோம். ஏசா தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தேடியும் அழுதும் அவன் கெஞ்சி கதறியும் கிடைக்கல. ஆனால் அதே சமயத்தில் யாக்கோபு அதை பெற்றுக்கொண்டான். காரணம், அவன் ஆசீர்வாதத்திற்காக முன் குறிக்கப்பட்டவன். அவன் பிறக்கிறதுக்கு முன்னமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது. ஆண்டவர் அவனை பிறக்கும் முன்னே வேர்பிரித்திருந்தார். இன்றைக்கி அநேக சந்தர்ப்பங்களில் சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ளன்ட்டு நிறைய பேர் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க. ஐயோ, எங்கள் குடும்பம் சமாதானம் இல்லாமல் இருக்குதே, எங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லையேன்ட்டு ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் மகளே, நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன். நீ தான் அதை நம்பலை, நீ தான் அதை விசுவாசிக்கலை. ஐயோ, ஆண்டவர் ஆசீர்வதித்தா ஏன் எங்கள் வீட்டில் சந்தோஷம் இல்லை? ஏன் நாங்கள் தினம் தினம் கண்ணீர் வடிக்கணும்? நீர் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருடைய பிரசனம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குதுன்றதை விசுவாசியுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாக விசுவாசியுங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் சிந்தை மாறிட்டுனா மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு சகல விதமான காரியங்களையும் செய்து முடித்து விட்டார். அதை நீங்கள் நம்பி அதை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், கானான் தேசத்தை நீங்கள் சுதந்தரிப்பீங்க, அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க சென்ற தலைவர்கள் 12 பேரில் 10 பேர் அதை நம்பலை. ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதை உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு, கொடுத்துட்டேன்ட்டு சொல்கிறாரு. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் கஷ்டம், அதை சுதந்தரிக்க முடியாது. இன்றைக்கு கூட நீங்கள் அப்படி சொல்லிகிட்ருக்கிறீங்களா? என் கணவனுடைய வாழ்க்கை மாற சான்ஸ் இல்லை, என்னுடைய மனைவி மாறுவதற்கு சான்ஸ் இல்லை, என்னுடைய பிள்ளைகள் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் அது உங்களுக்கு கொடுத்த கணவன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மனைவி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே கரத்தில் எடுத்து நடத்துவார். அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை துணையை நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை துணையை ஐயோ இது எனக்கு வேதனைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர்களை துணையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஒருவேளை வேதனை போன்ற காரியங்கள் நடந்தாலும் அது மாறும், அது கட்டாயம் மாறும். இந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்கிறதுக்கு அங்கே போய் பார்த்து விட்டு இது வாய்ப்பில்லைன்ட்டு சொன்னாங்க. வாய்ப்பில்லைன்ட்டு சொன்ன அத்தனை பேரும் வேதனையோடு வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். ஆனால் 2 பேர் வாய்ப்பு இருக்குது, ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணிட்டா அது கட்டாயம் நிறைவேற்றுவார். ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். இதுவரைக்கும் அவங்கள காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று, நீங்கிற்று. அதை கட்டாயம் நம்ம சுதந்தரித்து கொள்வோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறேன்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போ கட்டாயம் நம்ம அதை எளிதாக சுதந்தரித்து கொள்வோம். மற்றவங்களாம் சொன்னாங்க அது கஷ்டம், கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அதுதான் உண்மை, அதுதான் ஃபேக்ட், அதுதான் அவங்க சொன்னது எதுவும் பொய் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொன்னதை அவங்க நம்பலை. அவங்க செய்த தவறு என்னது? ஆண்டவர் சொன்னதை நம்பலை. இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில வேதனைகளோடு கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க, கண்ணீரில் கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுறாரு, இந்த கண்ணீர் நிலையானதில்லை,
அதை நான் உனக்கு மாற்ற போகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தில் வேதனையே இருக்காது. அதை நீ நம்பு, விசுவாசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்கிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்படும். நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ எப்படி மாறிற்று, இது சொப்பனம் காண்பது போல, ஒரு சொப்பனத்தை காண்பது போல உங்கள் சிறையிருப்பு மாற செய்ய ஆண்டவரால் கூடும். ஆண்டவர் அப்படியே மாற்றுவார், கவலையே படாதீங்க. பேதுருவை கொல்லும்படியாய் சிறைச்சாலையில் அடைத்திருந்தார்கள். அந்த சிறைச்சாலையில் நிம்மதியாக தூங்கின பேதுரு ஒரு சொப்பனம் காண்பது போல அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது உண்மை. அதே போல் நீங்கள் கடந்து போகிற பாதையில் இருந்து இது எப்படி நடந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கிரியைகளை நடப்பிப்பார். ஆண்டவர் கிரியைகளை நடப்பிப்பதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. ஐயோ முடிவு பயங்கரமாக இருக்குதே, எதிர்கால நம்பிக்கை இல்லாமல் இருக்குதுன்ட்டு நீங்கள் பயத்தோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உன் நிலைமையை மாறும். யாக்கோபு பயந்து வந்தான். ஏசாவாகிய தன்னுடைய அண்ணன் எப்படியும் நம்மளை கொண்டு போட்டுருவான், பயம் அவனை நிரப்பிட்டு. ஆனால் என்ன ஆச்சு, ஏசா கொல்ல வேண்டிய சகோதரன் அவனை அணைத்து கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தான். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா உங்களை வரணும்னு நினச்சவங்க கூட மனசு மாறி உங்கள் மேலே அன்பு கருணை காட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை கட்டாயம் செழிப்பாக மாறும். ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க, ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை. சிலர் நினைப்பாங்க ஆசீர்வாதத்தை போராடி சுதந்திரிக்கணும், அதுக்கு அப்படி போராட்டம் பண்ணணும், இப்படி போராட்டம் பண்ணணும். அப்படிலாம் கிடையாது. உனக்கு இருக்கிற பலத்தோடு நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா போதும். தாவீது அவனுக்கு இருந்த கவன் வச்சு தான் கோலியாத்தை வென்றான். யோசேப்பு தனக்கு இருந்த கர்த்தர் கொடுத்த அந்த வெளிப்பாடு வைத்து தான் அங்கே பார்வோன் முன்பாக நின்றான். உங்களுக்கு இருக்கிறத வைத்தே உங்களை ஆசீர்வதிக்க நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். உங்ககிட்ட இல்லாததை வச்சு அதை நீ உருவாக்கிட்டு வா, நீ அதில் நல்லா பிரயாசப்படணும், நீ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு தருவேன்ட்டு சொல்ல மாட்டார். உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் கையில் அழகாக ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்து கொடுப்பார். யோசிப்பு பாருங்க, செல்ல பிள்ளையா அப்பா மடியில் இருந்து வளர்ந்தான். அவன் அப்படியே இருந்து அதிபதியாக மாற முடியுமா? முடியாது. அவன் அண்ணர்லாம் சொன்னாங்க, இவன் சொப்பனம் எப்படிப்பா நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் அவங்க சகோதரரையே ஒரு கருவியாக பயன்படுத்தினார். யோசேப்பு ஆட்சி செய்ய வேண்டிய தேசத்திற்கு அவர்களுடைய சகோதரனால அவன் அனுப்பப்பட்டான். யோசேப்பு ஒருவேளை நினைச்சிருக்கலாம், ஐயோ ஆண்டவர் வேதனையை அனுபவிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் கூட அப்படி நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு வேதனையை அனுபவித்திருக்கிறாரு, ஆண்டவர் சுத்தம் இல்லாமல் இது நடக்குமா, நான் ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன அப்படின்னு தானே நினச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் வேதனை நினச்சான், அவன் கண்ணீர் விட்டான், கதறினான். அந்த நேரத்தில் அவனுக்கு அது வேதனையாக இருந்தது. ஆனால் சில வருடங்களுக்கு அப்புறம் ஆண்டவருடைய திட்டம் அது மகிமையானது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அதே போல் இன்னும் ஒரு 5 வருடத்தில், ஒரு 10 வருடத்தில் நீங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் செய்தது நன்மைக்கு என்று நீங்கள் மனதார சொல்லுவீர்கள். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நடக்கிற சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, சகலமும்
நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறது உண்மையானால் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது உண்மை. அவரிடத்தில் அன்பு கூறுகிறது உண்மையானால் அவர் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தையும் உங்கள் நன்மைக்காக தான் நடத்துகிறாரு, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் அவர் நடத்துகிறாரு. கண்ணீர் வடிக்கலாம், கவலையோடு இருக்கலாம், ஆனால் நம்புங்க, உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க. தாவீது அநேக வேளைகளில் நெருக்கப்படும் போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். யோபு நெருக்கப்பட்ட போது அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னான். யோபுவினுடைய வாழ்க்கையில் இழந்த அனைத்து காரியங்களையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். யோபுவை விடவா உங்களுக்கு பெரிய வேதனை வந்துட்டு ஏன் கலங்குறீங்க? யோபுவினுடைய வாழ்க்கையிலேயே சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும்னா உங்கள் வாழ்க்கையில் ஏன் கொடுக்க முடியாது? ஆண்டவர் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது. ஆண்டவர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நம்புங்க, விசுவாசிங்க. ஐயோ, ஆண்டவர் என்னெல்லாம் ஆசீர்வதிப்பாரா அப்படின்ட்டு ஒருபோதும் நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. யாபேஸ் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவன் சகோதரர் எல்லாரிலும் அவனை கனம் பெற்றவனாய் மாற்றினார். அதே போல் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றப்படுவீர்கள். இன்றைக்கு இருக்கிற டுடேஸ் சிச்சுவேஷனை பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் ஹோப் இருக்குது. ஆண்டவர் ஒரு நல்ல ஆசீர்வாதமான எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. மகனே, மகளே, கலங்காதீர்கள். ஆண்டவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். இன்றைக்கு வடிக்கிற கண்ணீர் நாளைக்கு அது நன்மைக்குன்ட்டு நீங்கள் உணர்வீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆண்டவர் தாமே இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, ராஜாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக இல்லாட்டாலும் எங்களை நீங்களே பாத்திரவான்களாக மாற்றி இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டா, என் பிரியனே, என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டா, என் பிரியனே, என் இயேசுவே. அப்பா, இப்படி சுத்தம் போல எங்களை நடத்துங்க. இப்படி சுத்தம் போல நடத்துங்க. இப்படி சுத்தம் போல நடத்துங்க. இப்படி நாம மகிமைப்படட்டும். ஆமேன், ஆமேன். God bless you.